இது ஆட்சிக்கு வர்றதுக்கு கொடுக்கறது இல்ல, இது ஆட்சிக்கு வர்றதுக்கு கொடுக்கறது இல்ல, வாக்குகளுக்காக கொடுக்கறது இல்ல. மாதம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து வருகிறது. நேற்றுக்கில்ல இன்னைக்குல்ல, காலங்காலமா கொடுக்கறாங்க, வருடமா. இதை சதி செய்து தடுப்பதற்கு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி செய்கிறது. இவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடு இருக்காங்க, இந்த 1000 ரூபாய் கொடுக்க கூடாது, அதுவும் தேர்தல் காலத்தில் கொடுக்க கூடாதுன்னு. ஆகையால மாண்பு முதலமைச்சர் துணிச்சலான முடிவு எடுத்தார். நீ என்னையா உச்ச நீதிமன்றத்தில் போய் யானை வழங்கெடுத்து எங்களுடைய மக்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டார். அதுக்கு மனசு வேணும், அந்த மனசை பாராட்டு. எவ்வளவு இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் மகளிர்களுக்கு பொருளாதார மாற்றம் தேவைப்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுகிறது. இப்ப மாண்பு முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுத்தாருல, நீங்க கொடுங்க. உங்களுக்கு ஏன் கொடுக்க மனசு இல்ல? ஏன் மனசு இல்ல? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுமே வச்சிருக்கீங்க. இந்திய அளவில் கொள்ளை, 2021க்கு முன்பு மாநிலங்களவில் கொள்ளை, கஜானா காலி. வாய்ப்பு இருந்தா கொடுங்க, நீங்க மனசு இருந்தா கொடுங்க. முதலமைச்சருக்கு மனசு இருக்க கொடுக்கிறாரு, உங்களுக்கு அந்த மனசு இல்ல, கொடுக்கறதே கெடுக்கிறதுக்கு பாக்குறீங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் தடையானை ஸ்டே வாங்கலாமான்னு பாக்குறீங்க. ஆகவே முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு 5000 கொடுத்துட்டாரு.